சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். கருப்பு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க, சேதுவுக்கு குழந்தை தொலைஞ்சிடுச்சுன்ற விஷயத்த. இதை கேட்டதுமே கருப்பு கண்டபடி திட்டிட்டு இருக்காங்க. சேது, குழந்தைய தூக்கிட்டு போனா ஒழுங்கா தூக்கிட்டு வர தெரியாதா? குழந்தைய விட்டுட்டு நீங்களாம் எங்க போனீங்க சொல்லுங்க சின்னம்மான்னு சொல்லிட்டு மோகனா, கருப்பு எல்லாருமே திட்டிட்டு இருக்காங்க. உடனே கருப்பு என்னடா சேது, அந்த குழந்தையோட முகத்தை கூட பார்க்கல, ஏதோ அருவெருப்பா பார்க்குற மாதிரி அந்த குழந்தைய பார்த்த, இப்போ என்ன குழந்தை காணாம போச்சுன்னா சந்தோஷப்பட வேண்டியது தானே, தொல்லை விட்டுச்சுட்டான்னு சொல்லிட்டு எதுக்காக சும்மா தேவையில்லாம இப்படி சீன் கிரியேட் பண்ணிட்டு இருக்க? போனியா, புது பொண்டாட்டி கட்டினியா, ஜாலியா ஹனிமூன் கொண்டாடினியா, அப்படி இருடா. அதை விட்டுட்டு குழந்தைய காணும்னு சொல்லிட்டு இங்க சிம்பத்தி எல்லாம் ஒன்றும் கிரியேட் பண்ணிட்டாலாம் இருக்காதுன்னு சொல்லி கருப்பு கோவப்பட்டு பேச, உடனே சேதுக்கா இன்னும் பயங்கர கோவம் வருது. யோ மாமா, அது ஏன் குழந்தையா? ஏன் குழந்தை என்னுடைய ரத்தம், இந்த வீட்டோட முதல் வாரிசு, அதை பார்த்து இப்படி சொல்றியே, உனக்கு வெக்கமா இல்லையா? குழந்தை எங்க இருக்கு, என்ன எதுன்னு எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க. ரொம்பவே கோவப்பட்ட பேசினது. உடனே கருப்பு அத்தா மலரு, குழந்தைய தூக்கிட்டு வாமான்னு சொல்றாங்க. உடனே மலர் குழந்தை தூக்கிட்டு வந்ததும் சேது போயிட்டு அந்த குழந்தைய வாங்கி அவ்வளோ முத்தம் கொடுத்து, செல்லம் என்னை மன்னிச்சிட்டுடா, உன் அப்பாவை மன்னிச்சுட்டு, ஏதோ ஒரு கோவத்துல உன்னை பார்க்காம நான் இருந்துட்டேன், இனி உன்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட நான் பிரிய மாட்டேன் செல்லும்னு சொல்லிட்டு சேது குழந்தைய அப்படி தூக்கி கொஞ்சிட்டு இருக்காங்க. மாமா, குழந்தைய யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு சொன்னீங்களே, குழந்தை எப்படி மாமா வந்ததுன்னு சொல்றாங்க. சேது, குழந்தையோட முகத்தை கூட பார்க்காம நீ முரண்டு புடிச்சிட்டு இருந்தியா? சரி, பெத்த பாசம் எப்படியும் போகாது, நீ பிகு பண்ணிட்டு இருந்தியா? அதனால சரி, இப்படி ஒரு விளையாட்டை விளையாடி பார்க்கலான்னு சொல்லிட்டு விளையாடி பார்த்தேன், அவ்வளவுதான் சொல்லி கருப்பு சொல்றாங்க. உன்னை மாமான்னு கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லி சேது கோவப்பட்டு கன்னத்துல அறிய அடியா அடி. ஏன்னா நீ ஒரு பக்கமும் தமிழ்ச்செல்வி ஒரு பக்கமும் ஆளுக்கு ஒரு குழந்தை வச்சுக்கிட்டு தவிச்சிட்டு இருக்கிறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் இப்படி பண்ணேன். நான் பண்ணதுல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. கருப்பு இதை நினைச்சு சேது ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க. சேது அவங்க பண்ண தப்ப ரியலைஸ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.